திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு கிராமத்தில் வெகு காலமாக மழையே பெய்யாமல் இருந்தது. கிணறுகள் குளங்கள் எதிலும் துளிநீர் கூட இல்லை. அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கடைசியாக மழையை வருவிக்கும் ஒருவரை தங்கள் கிராமத்துக்கு அழைத்து வரலாம் என்று முடிவு செய்தனர். மழையை வருவிக்கும் சக்தி கொண்டவர் தூரத்து கிராமம் ஒன்றில் வசித்து வந்தார். அவருக்கு தூது அனுப்பி செய்தி சொல்லப்பட்டது. மழையின்றி நிலங்கள் எல்லாம் தரிசாக கிடக்கிறது என்றும் முடிந்தவரை மழை சீக்கிரம் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மழையை வருவிப்பவரும் உடனடியாக கிராமத்திற்கு வர ஒப்புக்கொண்டார். அவரோ பழுத்த முதியவராக இருந்தார். இந்த கிராமத்தில் தனக்கென்று தன்னந்தனியாக ஒரு குடிசை வேண்டும் எனவும் 3 நாட்களுக்கு தன்னை அங்கே யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதுமே அவர் இட்ட நிபந்தனை. அவருக்கு உணவு தண்ணீர் எதுவுமே தேவையில்லை எனவும் கூறிவிட்டார். அவருடைய நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 3ஆம் நாள் மாலையில் அந்த கிராமத்தின் மீது கருத்த மேகங்கள் திரண்டன. சடசடவென மழை பெய்ய துவங்கியது. அடியடி என பெய்த மழையில் அந்த கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்தது. மழையை வருவித்த முதியவர் தங்கியிருந்த குடிசையின் முன்பாக நன்றியுடன் அந்த கிராமத்து மக்கள் கூடினர். இந்த அற்புதத்தை எப்படி சாதித்தீர்கள்? எங்களிடம் தாங்கள் கூற வேண்டும் என்றனர். அது மிகவும் எளிமையானது என்று மழையை வருவித்த முதியவர் கூறத் தொடங்கினார். கடந்த 3 நாட்களாக நான் என்னை ஒழுங்கில் வைத்து இருந்தேன். நான் ஒழுங்கிற்குள் வந்தால் இந்த உலகம் ஒழுங்கிற்குள் வரும் என்பது எனக்கு தெரியும். வறட்சி நீங்கி மழை வரும் என்பதும் எனக்கு தெரியும் என்றார். நீங்கள் ஒழுங்குக்குள் இருக்கும்போது இந்த முழு உலகமும் உங்களுக்காக ஒழுங்குக்கு வரும். நீங்கள் இசைவுடன் திகழும் போது உங்களை சுற்றியுள்ள முழு இருப்பும் உங்களுக்காக இசைந்து வரும். உங்கள் ஒழுங்கு குலையும் போது முழு உலகின் ஒழுங்கும் குலையும் என்று சொல்லி இந்த அருமையான உண்மையான பதிவினை, அதாவது ஓஷோ அவர்களின் சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.